டென்ஷன் 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 ஆக்குச்சா. ஐயோ சாந்தி அந்த கவிதையை படிச்சாலும் என்னமோ தெரியலையே. ஐயோ டேய், அவன் மட்டும் கவிதையை படிச்சுதான் வச்சுக்கோ, ஓடோடி வந்து உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பா. ஒருவேளை கவிதையை கழுத தின்னு இருக்குமா? இருக்காதே. பூபா நீ தின்னியா? நீ போஸ்டர் தான் தின்னுவ. சிவா அங்க பாரு சாந்தி. வலது கையால வாங்கடா. லவ் லெட்டர் பொட்டலமா மடிச்சு கொடுத்துருக்காங்கடா. முடி சரியான செருப்படி. உன் கவிதைக்கு பரிசா உயிரையே கொடுப்பான்னு பார்த்தா இத கொடுத்துருக்கா. உன் கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டா. எதை நான் ரசிச்சு எழுதுனோ அதையே எனக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்கா. சாந்தி எனக்கு தந்து உயர்ந்த பரிசா இதை நான் நினைக்கிறேன். இதை எப்படி திருப்பி தரப்போறேன் பாரு. ஏய், இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம்னா ரொம்ப அவமானப்படும். நான் போலாம். என்னன்னு தெரியல, இப்ப எல்லாம் என் கணக்கு தப்பாவே போகுது. Come, let's go. என்னம்மா அது மேல எல்லாம் சேரு? இல்ல டாடி, ஹார்ஸ் ரைடிங்ல கீழே விழுந்துட்டா. குதிரை உன்னை கீழே தள்ளிச்சா இல்ல நீயா விழுந்தியா? அது டாடி. No, don't try to explain anything. நீ பதில் சொல்ல தடுமாறத பார்த்தா நீயா தான் கீழே விழுந்திருக்கணும். குதிரையை ஓட்டும் போது கவனமா ஓட்டணும். கவனத்தையே வீணா சதுர வேணும். சாந்திக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா, அதனாலதான் எதையுமே கவனமா செய்ய முடியல. அதுக்காக சேத்தலையா வேணும். காதல் நினைவா நீங்க எழுப்பின கருப்பு தாஜ்மஹாலா? எங்களை பொறுத்த வரைக்கும் இது உலகத்துல 8வது அதிசயம். காதலிச்சா எங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல? தெரியும்டா, பாவம் மறந்துட்டாங்க. நான் காதல் கண்ணுல பாரு. எந்த கையால எழுதுனீங்களோ அந்த கையாலே அழிச்சிடுங்க. என்ன பாக்குற? ஹெல்மெட் பேசணும் எதிர்பார்க்கறியா? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹெல்மெட் பேச மாட்டாரு. அவரை பத்தி ஊரே பேசும்.
அவரோட எண்ணத்தை பிரதிபலிக்கத்தான் இந்த லெஃப்ட் இந்த ரைட்டு. இப்ப என்ன பண்ற? நீ எழுந்து போய் அழிக்கிற. எழுதுனது நீங்க அழிக்கல, உங்களையே அழிச்சிடுவோம். அடடா, என்ன புனிதமான காதல் இது. இவன் தம் பேரை மட்டுமே அழிக்கிறான், இவ தாம் பேரை மட்டுமே அழிக்கிறா. அவனுக்கு இவ பேரை அழிக்க கூடாதுன்னு, அவளுக்கு இவன் பேரை அழிக்க கூடாதுன்னு. ஏய், அழிடி, கண்ணீர் விடுற. அழி, நல்லா அழி. நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் இப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்துறீங்க? ஐயோ. போங்கடா, போறீங்களா? பாத்தியாடி, நீ சொன்ன வார்த்தையில ஹெல்மெட்டுக்கு எப்படி வேர்த்துருச்சு. அவனை கொண்டா தொடச்சுக்கிட்டான். உன் உணர்ச்சி எனக்கு புரியுது சாந்தி. நானும் அவன் மேல நடவடிக்கை எடுக்க காத்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும். நடந்தது எல்லாம் எழுத்தாமா, நான் அவனை இப்பயே காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். வேண்டாம் சார், நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நான் எழுதி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்ன மன்னிச்சிடு சாந்தி. ஹெல்மெட்டை பத்தி எழுதி தந்தா அது ரவிக்கு ஆபத்தாயிடும். அதனாலதான் எழுதி தர மாட்டேன்ட்டேன். நீ இவ்வளவு கோழையா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்காக நான் வந்தேன் பாரு. நாங்க பண்ண நியாயத்துக்கு நீ தண்டனை வாங்கி தர பாக்குறியா? அனிதா எங்களை பத்தி பிரின்சிபால்ட்ட எழுதி தர மாட்டேன்னா ஏன்னா அவ பயந்துட்டா. ஆனா நீ ரொம்ப தைரியசாலி, நாங்க ஒத்துக்கிறோமா? ஏய், அனிதாவுக்கு நடந்ததை தாண்டி உனக்கும் தைரியமா போய் எழுதி குடுறி. பாவனி, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த போய் உன் மானம் பறிபோக போகுதடி. ஏய், என்னாச்சு? ரவி, நம்மள யாராவது பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத எனக்கா, இனிமேல் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது.
நம்ம வகுப்பை சேர்ந்த அனிதா ரவி 2 பேரும் எதிர்பாராத விதமா நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா அஞ்சலி செலுத்துவோம். எதனால சிவா ரவியும் அனிதாவும் இந்த முடிவுக்கு வந்தாங்க? எனக்கு எதுவுமே புரியல சாந்தி. எனக்கு இன்னமும் அந்த ஹெல்மெட் கேங் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவனுங்க விஷயத்துல நீ தலையிடாத. அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். சரி சிவா, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ம். சார், சிவா கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான் சார். தகுந்த ஆதாரம் இருந்தா நடவடிக்கை எடுப்பீங்கல்ல? உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு, ஆக்ஷன் எடுங்க சார். உன்னோட எந்த வழக்கமும் தேவையில்லை. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். பாவண்டி, சிவாவை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹெல்மெட் தான் காரணம். அவனுக்கு எதிராக யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படி அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியும்? என்ன நடந்ததுன்னே தெரியலையே. ஹெல்மெட் சும்மா விடக்கூடாது.
நல்ல வேலை சார், நீங்க வந்து என்னை காப்பாத்துனீங்க சார். இவன் என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சு தகாத முறையில நடந்துக்க ட்ரை பண்ண சார். உங்க கண்ணு முன்னாலே ஆதாரம் இருக்கு. அந்த ஹெல்மெட் விஷயத்துல நீ தலையிட்டு வேண்டாம் சாந்தி. அவன் சொன்ன பொய்னால தானே உங்களை காலேஜை விட்டு வெளியே அமிச்சாங்க. அதனால அதே மாதிரி நானும் ஒரு பொய்யை சொல்லி அவனை காலேஜை விட்டு வெளியே அமிச்சேன். சரி சாந்தி, அவனை காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இந்த விஷயம் எல்லாம் அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? என் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்லுவாரு. அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். புரியலையா? நீங்க இல்லாத காலேஜுக்கு எனக்கு போக பிடிக்கல. ஏன் சாந்தி எனக்காக உன் படிப்பை கெடுத்துக்கிற? உன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சியா? ஏன் பிரிச்சு பேசுறீங்க சிவா? நான் நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் நினைக்கிறேன். சரி சரி, இனிமே நமக்கு தினமும் இந்த பீச் தான் காலேஜ். இங்க காதல் பாடம் படிப்போம். இங்க வாத்தியார் கிடையாது, அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஆனா நீ தினமும் ஆப்சென்ட் ஆகாம வந்துடணும்.